விதுன் சொல்லாதேடா ப்ளீஸ். எது இப்ப நீனு கெஞ்சி கெஞ்சி இருக்க இல்ல? நேரமே என்ன சொன்ன? பறையாதேன் மிரட்டின. ம் சோ சரி, இப்ப நான் எந்திரி செய்யணும். அவ்வளோதானே, சொல்றேன் கேளு. சொல்லி தொலைவல. ம் தினமும் என்னோட ஷூவை நல்லா தொடச்சு வைக்கிற. நான் ஸ்கூல் போகும்போது வந்து பார்ப்பேன். நீ அதை தொடச்சு வச்சுட்டு தான் காலேஜுக்கு போகணும். பின்ன என்னன்னா, என்னோட டெய்லி ட்ரெஸ்ஸஸ் அதை துவைக்கிறது நீயா தான் இருக்கணும். ஏன்னா அம்மா பாவம் இல்லையா? ஓ ஆ பின்ன நிறுத்து மதி. நீயும் நின்ற ரூல்ஸும் அண்டிக்கண்ணா செட்ட பிள்ளை நாரி. நீ ஒரிக்க கூட எந்திரிங்களும் பறஞ்சு நோக்கு. நீ செத்தடா. ஓ அவ்வளோ தூரம் வந்தாச்சே. இன்டே சக்கரக்குட்டி சேச்சியே, என்ன சொன்ன? அண்டிக்கண்ணா செட்டே புள்ளை நாரி. செத்த மக்களே நீ. എടാ വിധൂൻ, ചേച്ചി അറിയാതെ ഇങ്ങനെ സംസാരിച്ചോടാ മക്കളെ. ഈ ഒരിക്കൽ മാത്രം ശ്രമിച്ചു വിടുവോ പ്ലീസ്? நெவர், மன்னிக்கவே மாட்டேன். என்னெல்லாம் திட்டுற என்ன நீ? மாட்டினடி என் பம்பரக்கட்ட மண்டையா. விதூன், என்னமோ சொல்றேன்னு சொல்லிட்டு நீயும் உங்க அக்காவும் அவட என்ன ஒரே பேச்சு? அதுவா? എടാ ശ്രമിച്ചോ? பட்டும் இல்ல மக்களே, மாட்டிக்கிட்டடா யப்பா. எந்திரடே பர. மாமா, ஓ சொல்லு விதூன். இங்க எல்லாரும் இருக்காங்களே. நிக்கி மாமா, நான் அவட வராமே. சீக்கிரம். டேய் விதூன், நீ சொல்றதெல்லாம் நான் கேக்குறேன்டா. டைம் அப். பா, என்ன ஒரு ஃபாஸ்ட். பர விதூன். நான் செத்தேன். இത്രയും ദിവസം பில்லோன்னு மிரட்டிட்டு இருந்தான். இனி அவ்வளோதான். இந்த பிளான் மாத்திரம் விதுன் பறஞ்சு கொடுத்தா செத்துட்டோம். முருகா, எப்படியாவது என்ன காப்பாத்து. அது மாமா, அக்கா இருக்கால. ஆமா, அதுக்கப்புறம் சொல்லு. உங்க அக்காவை பத்தி தான் நீ பறையா வரன்னு எனக்கு மனசிலாயி. விதுன் மாமா இவட நோக்கி அங்க பாக்காதீங்க. ஏன்? பிறகு அவளு நம்மள சம்சாரிக்க விடும் இல்ல. ஓ அங்கன. ம் பிட்டு என்ன பாரு, எந்திரன்னு கேக்கட்டு. அது நம்ம கேக் கட்டிங்லாம் தீர்ந்தது விசேஷம் கால இறங்கி வந்தோம்ல. ஆமா. வர வழியில. விதுன் പറയാതെടാ பட்டி. மாமா நோக்கல்ல. சரி நீ பாரு. ஸ்டெப்ஸ் இறங்கி வந்துட்டு இருக்கும்போல் என் சேச்சி நவமித்ரா இருக்காளே, அவ சொல்றா, ஏதோ நீங்க பில்லோன்னு மிரட்டிக்கிட்டு இருக்கீங்களாமே. பில்லோவா? ஏதோ நீங்க பில்லோவை வச்சு அவளை மிரட்டிக்கிட்டே இருக்கிறதுனால அவ ஏதோ நீங்க குடிக்க போற பிரதனத்தில் കുറച്ച് ஹாப்பிக்கு எடுத்து ஊத்தணும்னு പറഞ്ഞു. எது? ஹாப்பிக்கா? அது மாத்திரம் இல்ல, நீங்க போற வழியிலயும் കുറച്ച് ஹாப்பிக்கு ஊத்தி விடணும்னு சொன்னான். ஹாபிக் நீல கலர்ல இருக்கீனல்லே, அதனால என்ன ஊத்தி விடணுமா. எவிட? நீங்க நடந்து போவீங்கல்ல அந்த நடைபாதையில. இதெல்லாம் யாரு பிளான் செய்தது? என்ற சேச்சி நவமித்ரா. தென் அனினா. இல்ல, அனினாக்கா பாவம் சும்மா கேட்டுட்டே நின்னுட்டு இருந்தாங்க. ஓ. அதுக்கு பிறகு இனி நிறைய ஜோலி கிடக்கும்ல நீங்களுக்கு. அக்காவை குறைச்சி கொடுமை செய்யற ஜோலி கிடக்கல்லே നിങ്ങൾക്ക്. അതിനെ നോക്കാൻ പറഞ്ഞത് ഞാൻ. அப்புறம் உனக்கு தேங்க்யூடா செல்லம். இட்ஸ் ஓகே மாமா, நோ ப்ராப்ளம். மாட்டினடி அக்கா. அடி பாவி, என்னோட பிரதனத்துல பாத்ரூம் கழுகுன ஹாப்பிக்கு அடுத்து வீத்தணும்னு நினைக்கிறியா? மவளே சத்தடி. அக்கா உயிருக்கு உத்தரவாதம் இல்லடி. அட்ட பாவி, எல்லாத்தையும் சொல்லிட்டான் போல. ഇവിടെ இருந்தா ഞാൻ ചെത്തു. ஐயோ பாக்குறானே. முருகா, இதுக்கப்புறம் ഇവിടെ ഇരിക്കുന്നത് സേഫ് അല്ല. തപ്പിച്ചു കൂടി നവമിത്ര. പെട്ടെന്ന് ഇവളെ എവിടെ പോയി? രണ്ടും ചന്ത കൊഴിഞ്ഞ. എന്താ ഇപ്പോൾ ഇവരും റെഡിയായി. கொய்யால ஓடவா செய்யற? இருடி, இந்த வாரேன். ஹாப்பிக்கு ஓத்துவாலாமே. ஹாப்பிக்கு விதூன். എനിക്ക് മനസ്സിലായി. தேங்க்யூ.
மாமா போட்டே. ஆ பொய்க்கோ பொய்க்கோ மாமா பொய்க்கோ. தேங்க்யூடா செல்லம். யார்கிட்ட? எனக்கு இஷ்டப்பட்ட என்ற நேத்ரன் மாமாக்கே ஆப்பு வைக்க நோக்கணும் மக்கள். செத்தடி. இனி நம்ம அக்கா கிட்ட போய் பேசலாம். ஓய், என்ன? நானும் ராகேஷும் சம்சாரிச்சுட்டு இருக்கும்போது நீ என்னடி உம்முன்னு இருக்க? ம், நீங்க ஏதோ உங்க டுட்டோரியல்ல நடந்ததெல்லாம் சம்சாரிச்சிட்டு இருக்கீங்க. பின்ன இதுல வந்து நான் என்ன பேசுறது? சரி, நாங்க ஏதோ பேசிட்டு இருக்கோம், நீயும் அந்த பொண்ணும் ஏதாவது பேசலாம்ல? அது எப்படி அந்த பொண்ணுகிட்ட நான் பேச முடியும்? ஏன்? ஏவா? அந்த பொண்ணுக்கு காது கேட்காது ஒழுங்கா. ஏய், கரெக்டு தான், ஆனா கொஞ்சம் கேக்கும்டி. ம், நான் இருந்து கத்தி கத்தி இருக்கணுமே. ஆ, சத்தம் போட்டு சம்சாரி. ம், நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். ஏன்? ம்ஹும். அதான் ஏன்னு கேட்டேன், ஆன்சர் பெற. இது வரைக்கும் நான் யாருக்கிட்டயாச்சும் சத்தமா பேசி நீங்கள் கண்டுட்டுண்டோ? இல்ல. ம், அப்படியெல்லாம் நான் பெட்டன சம்சாரிக்கல. ம்ஹும். ஆமா. ஏன்? மச்சான் சும்மா கிளு 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 கிளுன்னு இருக்கான். எப்பவும் வீட்ல ஒன்னா தானே இருப்பாங்க. இரு, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு இவங்கள பிரிச்சு விடுறேன். கொய்யால நான் மட்டும் இங்க சிங்கிளா இருக்கேன், நீ அங்க குளு குளு குளுன்னு இருக்கியோ? இத்தனையும் நேரம் என்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருந்த. வாடா டேய், பேசுடா என்கிட்ட. மச்சான், அப்படியா? ஆமா நான் விழிச்சதே இவனுக்கு கேக்கல. டேய் மச்சான். அண்ணே அண்ணே. ஆ, சொல்றா விதுன். தா இவர் விழுக்குன்னு கண்டா. ஆ, ஓகேண்ணே. ஆமா, இந்த நேத்ரன் மாமாவை பத்தி நம்ம ஜோய்க்கணும்னு இருந்தோம்ல அண்ணங்கிட்ட. இப்போவே கேட்டு தெரிஞ்சுக்கணும். இந்த நான் நிஜமாலிய நல்ல பையனா எல்லாட்டி சாக்கு பிடிக்காரனான்னு. என்னடா ராகேஷ்? இல்ல மச்சான், உன்கிட்ட உன்னை ஜோய்க்கணும். என்கிட்டயா? எந்திரடா பர. இல்ல, இத்தனை டார்க் ப்ளூ கலர்ல ஷர்ட் இட்டோண்டு அவள சேர்ல இருந்த ஆள் யாரு? என்கிட்ட நல்லா தான் பேசினாரு. கடைசில ஏதோ சம்சாரிக்கணும்னு இருந்தோம், அதுக்குள்ள என்னன்னு தெரியல, கிளம்பி போயிட்டாரு. யார் அவரு? யாரு? அனினா ஹஸ்பண்ட் நினைக்கிறேன். ஓ, அவரா? மச்சான், அது நவமித்ரா இருக்கா இல்லையா, நவமித்ரா? என் அனியத்திடா. ஆ, உன் தங்கச்சி. சொல்லு சொல்லு. ஆ, என் அனியத்தியோட கூட படிக்கிற கூட்டுக்காரியோட ஹஸ்பண்ட். என்னடா சொல்ற? ஏன் மச்சான்? அப்போ அவர் 2 பேரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆனோ? ஆமா. அட கடவுளே. ஏன் மச்சான்? இல்லடா. அத விடு. எந்த வல்லே பாரு. இல்ல, நான் அவர்கிட்ட பேசிட்டு நின்னுட்டு இருந்தேனா. என்னன்னு? சும்மாடா, இந்த விதுன காணான் இல்லன்னு நின்ற அம்மையும் அத்தையும் இவனை வழக்கு பறிஞ்சோண்டு இருந்தாலே. அப்படியா? ஆமாண்டா, விதுன் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. ஏன், எங்க போனா அவன்? அதுவும் நடு ராத்திரி சமயத்துல? கோவப்படாதீங்க. அந்த பெண்ணனை விலைக்காம போயது தேசியம் படல்ல. சரி, கோவப்படல. அந்த சமயத்துல யார் அவன் அனுப்புனது? மச்சான். அப்புறம் சொல்றேன். ம். டேய். ஆ, சொல்றா. என்ன ஆச்சு? ஒன்னும் இல்ல, நீ மேல சொல்லு. ஆ, அப்போ விதுன கணான்னு தேடும் போது விதுன் யாருன்னு அவர்கிட்ட கேட்டேன். ஓ. அப்பதான் சொன்னாங்க. ஓகே ஓகே. ஆமா, இத்தனை நேரம் இவங்களாம் என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்க? என்னமோ பேசிட்டு போட்டோம். நம்ம இவ்வளோ நேரம் என்னென்னமோ யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். அண்ணங்கிட்ட கேட்டுடலாம். அண்ணே. என்னடா? இல்ல, நீ அடுத்து ஒன்னு ஜோய்க்கணும். என்ன கேட்கணும்? நானே இங்க ஃபுல்லா சம்சாரிச்சு தீன்னு இல்ல, அதுக்குள்ள இவன் முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு வந்து நிக்கனத நோக்கு. அது அன்னைக்கு ஒரு நாள் எக்ஸாம் தீந்து வந்துட்டு இருந்தோமா. என்னைக்கு? ரிவிஷன் எக்ஸாம் நடந்த போனே. சரி. அப்போல்ல எங்க ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல ஒரு சாயா கூட இருக்கினல்லோ. அவிட நின்ற கூட்டுக்காரர் வந்திருந்தாரு. யாரு? இதோ இவரு. ராகேஷா? அவனுக்கு ஏதாச்சும் அவட ஜோலி காணும், அதனால வந்திருப்பான். ஜோலி எல்லாம் இல்ல. ஜோலி இல்லையா? இதோ இந்த அக்கா இருக்காங்கல்லையா. ஆமா. இந்த அக்காவை பார்க்கதான் அவங்க அன்னைக்கு வந்திருந்தாங்க. கள்ள பயபுல எங்கன போட்டு கொடுக்கறான் பாரு. இதெல்லாம் ஆல்ரெடி உங்க அண்ணனுக்கு தெரியும்ல.
ம், என்ன சொல்ற விதுன்? ஆமாண்ணே. விதுன், ஆ சொல்லுண்ணே. இல்ல அம்மா அத்தை மாமா எல்லாரும் உறங்கியா நோக்கிட்டு வருவோம். அவங்கெல்லாம் உறங்குறாங்களான்னு பார்த்துட்டு வரணுமா? ம், ஆ ஆ நான் போக மாட்டேன், எனக்கு பேடியா இருக்கு. நான் வேணும்னா போயிட்டு வரட்டா? நீ மிண்டாதரடி. ம், நம்ம எதுவுமே கேட்டக்கூடாது. விதுன், போயிட்டு வாயேன். லைட் எல்லாம் போட்டு தான் இருக்கு. போ, பேடிக்காம போயிட்டு வா. சரி, போயிட்டு வாரேன். அக்கா அக்கா, ஆ? நான் உங்களுக்கு எங்க வீட சுட்டு காணிச்சு கொடுக்கட்டா? எடி, இப்ப நீ கதவை திறக்கனா இல்லையா? போ, திறக்க மாட்டேன். திறடி. ம்ஹும். ம், வா. இந்த கதவை திறக்கிறது ரொம்ப ஈஸி. ஐயோ, அதென்னல்லோ அன்னைக்கு கூட கதவை திறந்து வந்து பிளாங்கெட்லாம் போட்டு கொடுத்தானே. ம், அவ்வளோதான், செத்தேன். ஓய், இவட வா. நீ போ, இங்க வாடின்னு சொன்ன உன்ன. பட்டுல. முடியாதா? இந்தா நான் வாரேன். வாரேன் வாரேன், உன் கூட வாரேன். 7 ஜென்மத்துக்கும் என் உசுர தாரேன். யாரு நீ? என் உயிரை இப்ப எடுக்க தானே நீ வந்திருக்கினது. இவன் உயிரை தரானாமே. கொழுப்ப பத்தியா இவளுக்கு? யாருக்கு? ஏய், வாய் முடு. எந்த வலை? பேசுறதெல்லாம் பேசிட்டு என்ன நான் கேக்குறேன்? ம், ம், நான் நான் என்ன பேசினேன்? ம்னு மிக்ஸி அரைக்காத. மிக்ஸி அரைக்கிறேனா? ஆமாண்டி. நேத்ரன். ஏய், என்னடி சொன்ன? எந்தோன்னு? கேக் கட் பண்ணி முடிச்சிட்டு டெரஸ்ல இருந்து தாழ இறங்கி வந்துட்டே இருந்தோம்ல. ஆமா. ஆமா. என்ன? வந்துட்டே இருக்கும்போது நீ ஒன்னினாம என்னடி பேசுனீங்க? நானா? இந்த எக்ஸாம் இருக்குல்ல, அத பத்தி மாத்திரம் தான் சம்சாரிச்சுக்கிட்டு இருந்தோம். எது? புழுகுனி புழுகுனி பொய்யா சொல்ற? ராஸ்கோல், எந்த பிரதனத்துல ஹாப்பிக் கலக்கணும்னு பறஞ்சலடி நீ. ஏய், அது மாத்திரமா? நான் போற பாதையில ஹாப்பிக் வீத்தனமாமே. அச்சோ, ஏய் கள்ளி கள்ளி, அபிநயம் அபிநயம், ஃபுல்லா அபிநயம். அச்சோ, நான் நடிக்கலாம் இல்ல. அப்ப இதுக்கு பேர் என்ன? எதுக்கு பேரு? இங்க பாரு நேத்ரன், இந்த விதுன் உனக்கும் எனக்கும் குள்ள சண்டையை மூட்டுறதுக்காக பொய் பொய்யா சொல்றான். நீ அப்படி ஒன்னும் நம்பிட்டு வராதே. பாவம், உன்னை நினைக்கும் போது எனக்கு சிரிப்பு தாண்டி வருது. என்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக என்னென்னமோ புழுவுறா. நம்பிதான் நினைக்கிறேன். அமைதியா அந்த பக்கம் திரும்பி இருந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஓகே ஓகே, அப்பனா இதையே சொல்லி சமாளிச்சிடலாம். நல்ல வேலை பில்லோ மேட்ட ஞாபகம் வரல. எனக்கு இப்போ பில்லோவோட காரியம் ஞாபகம் இல்லைன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க மேடம். இந்த வரண்டி மேடம் ரொம்ப சந்தோஷத்துல நிக்கிறாங்க போல. இருடி, நான் பில்லோ மேட்ரை மறந்தேன் நான் நினைச்சேன். நெவர். மேடம் விழிக்கெடுத்து என்னமா ஒரு கனவை கண்டுகிட்டு நின்னுகிட்டு இருக்கிறத நோக்கு களி. இந்த ஆல்ரெடி பில்லோ மேட்ரில் நீ நல்லாவே மாட்டின. அச்சோ, இதெண்டி பைலக்கு இது ஒண்ணு மறந்தில்லே. ஏய், ஆ? என்ன சிரி வண்டி கிடக்கு? எந்திரடை பையில சிரிச்சோண்டு நிக்கின. ஓய், நான் சிரிச்சில்லோ. களி, இங்க பாருடி. ஆல்ரெடி நீ பில்லோ மேட்ரில் என்கிட்ட கையில வசமா மாட்டிக்கிட்ட. இப்போ இதுவும் ஆச்சே. இதோ இதையும் ஆட் பண்ணிக்கணுமா? பட்டுல. அதெந்து பற்றுல. எடை எந்திரடை காணிக்கன. நீ எந்திரடி காணிக்கண்ண? நான் ஒன்னும் செய்தில்லோ. யாரு? நீ ஒன்னும் பண்ணலையா? நல்ல வேலை தப்பிச்சேன். ஒரு வேலை என்னோட பிரதனத்துல நீ நிஜமாவே ஹாப்பிக்க வீத்தி இருந்தன்னு வச்சுக்கோ, எனக்கு என்னெல்லாம் ஆயிருக்கும். ச்சே, அதெல்லாம் சும்மா பேச்சுக்கு. அங்க நான் ஒன்னும் நான் செய்யல. நின்னடுத்து உள்ள தேசத்துல இங்க சம்சாரிச்சு. ஆனா அப்படியெல்லாம் பண்ணவே மாட்டேன். அப்படிங்களா மேடம்? ஆமா. சரி, எக்ஸாம்க்கெல்லாம் படிச்சியா? டேய், இப்போ இப்போ ஏன் நீ இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கியா? ஏன் என் வாயி நான் சிரிக்கிறேன், நினக்கு எந்தடி?
நல்லா சிரிச்சுக்கோல. சரி, நான் சிரிக்கிறதெல்லாம் இருக்கட்டும். உன்கிட்ட நான் என்ன சொல்லியிருக்கேன்? என்ன? என்னை பார்க்கும் போதெல்லாம் சிரிக்க சொல்லியிருக்கேனா இல்லையா? ம், மறந்த மாதிரி ஆக்டிங் மாத்திரம் செய்யல. ம், எடி சிரி. ம். சிரிக்கேன் பார்த்தும் இல்ல. முடியலன்னா பில்லோ மேட்ரை எல்லார்கிட்டயும் நான் சொல்லுவேன். எரும மாடு, ஒழுங்கா இவ்வளோ இருந்து ஓடி போய்க்கோ. தெண்டி பயலே. ஐயே, திட்ட திட்ட சிரிச்சிட்டு நிப்பியால நீ? ஏய், உன்னை பார்த்தா எனக்கு சிரிப்பு தாண்டி வருது. ம், வரும் வரும். இப்ப நீ சிரிக்க போறியா இல்லையா? ம், சிரிக்கிறேன் சிரிக்கிறேன். சிரிக்காம போனா என்ன வெறுதை விடுவோம் நீ? ஆ, புரிஞ்சுதல்ல? அப்போ நான் சிரிச்சிரு. சிரின்னு சொன்னேன். சிரிச்சிட்டேன்பா, நீ கோவப்படாத. ஆ, நீயும் இங்க நான் சிரிச்சுக்கிட்டே இருந்தாதான் கொள்ளலாம். சிறிய நிறுத்தலே. சரிடி, நிறுத்த மாட்டேன். ம், போ பைத்தியம், போ போ போ. ஏய், സൈലന്റാ ഇപ്പൊ എന്തിനു പറഞ്ഞ നീ? ഒന്നും പറഞ്ഞില്ലല്ലോ. ഒന്നും പറഞ്ഞില്ലല്ലോ. കള്ളി പൈത്യം എന്താണ് ചൊന്ന? കള്ളി പെണ്ണെ. எங்க வீட சுட்டு காணிச்சு கொடுக்கட்டா? വീടയാ? ஆ, வீடு வாங்க போக நமக்கு நோக்க. நான் எதுக்கு? வாங்க சும்மா. இல்ல, வீட்டுக்கு போக சமயம் ஆச்சு. அதெல்லாம் பேடிக்க வேண்டாம், அந்த மாமா பாத்துக்குவாரு. பேடிக்காதீங்க, புரிஞ்சுதா? ம், வாங்க போகாம். சரி. அண்ணே போயிட்டு வரோம். ആ, நல்லா ചുറ്റി കാട്ടിട്ട് വാ. പയ്യ വന്നാ മതി. ஓ சரிண்ணே. அடே, மச்சான். நான் இப்போ என்ன ചോദിக்க போறேன்னு உனக்கு മനസ്സിലായിരിക്കുம்ல? ஆமா ஆமா, കുറച്ച് கிட்ட வா. வரேன் வரேன். என்ன மச்சான் சொல்லு. இல்ல, எனக்கு பர்த்டே கேக் எல்லாம் முறிச்சு எவ்வளவு நேரம் இருக்கும்? எதுக்கு இப்ப கேக்குறியா? நீ சொல்ல, உன் வாயால கேட்டுக்கிறேன். என்ன பேசிட்டு இருக்காங்க? எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு கூடமா தெரியாது. ஷூ. இதுல ஒன்னும் குறைச்சதில்ல. நீ சொல்றா, கேக் முறிச்சு எத்தனை சமயம் இருக்கும்? ஒரு 1 hour இல்லாட்டி 1.5 hours இருக்கும். 1.5 hours-ஆ? நீ என் கூட தானே இருக்க. நான் எங்க உன் கூட இருக்கேன்? சிஸ்டர் தான் உன் கூட இருக்காங்க. சும்மா சாரி. ம், கொய்யால. ஏன் மச்சான், உண்மையை சொன்னதும் கோவம் வந்துடுச்சோ? சரி, பொழைச்சு போ. இவ்வளோ நேரமா அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணுன்னு சொன்னியால? மச்சான், ஒரே திறக்கா இருக்குடா. இந்த திறக்குல எப்படி நான் உன்கிட்ட சொல்ல முடியும்? சரி, ஓகே. தனியா கூட்டிட்டு போய் சொன்னா என்ன உனக்கு? சமயம் கிட்டில்லலோ. அது எப்படி உனக்கு சமயம் கிட்டும்? சார் தான் பயங்கர பிஸியில உட்காந்துட்டு இருந்தாரே. நீ எப்படி இருந்தியா? வாய் மூடு. யாரு? வெயிட் பண்ணு. ம், மச்சான், எதுவும் கோச்சுக்காத. சொல்றதுக்கான சமயம் கிட்டில்லடா. சரி சரி. அவதான்டா. മനസ്സിലായി. ஆமா, நீ விட வந்தது சேஷம் தானே? விதுன் யாருன்னு தெரியும்? ஆமாண்டா மச்சான். அப்போனா அந்த பொண்ணு வந்தது கூட உனக்கு சர்ப்ரைஸ் தானே? பின்ன இல்லாத, பயங்கர ஷாக்கு கண்டப்போ. பிறகு பிறவென்ன, அவளும் என்ன பார்த்து ஒரே ஷாக்கு. உன் தம்பியும் ஷாக்கு. என்ன பேசுறாங்களோ என்னமோ ஒன்னும் புரியல. கவி, விதுன் இப்ப கூட்டிட்டு வந்த பெண் இருக்குனல்லே, ஆமா. அது யாருன்னு அறியாமோ? விதுன் கூட പഠിച്ച ഒരു പെണ്ണ്. എക്സാം നല്ല പഴക്കോ. വിതുൻ എന്നടുത്ത് പറഞ്ഞിട്ടുണ്ടല്ലോ. എന്ത്? அவ்வளோதான் உனக்கு தெரியும். அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் நான் சொல்றேன், கேக்குறியா? விதுன் പറഞ്ഞല്ലേ, ஒரு நாள் ராகேஷ் அவங்க ஸ்கூல் ஆப்போசிட்ல இருக்க டீ கடை கிட்ட நின்னுட்டு இருந்தான்னு சொன்னான்ல. ஆமா. அது யாருக்காக தெரியுமா? விதுன் கூட்டிட்டு வந்த பெண்ணுக்காக. அந்த பெண்ணா? ஏன்னா ராகேஷ் லவ் பண்ற பெண் அது. என்ன சொல்றீங்க? ஆமாண்டி. ஆனா ரொம்ப சின்ன பொண்ணாச்சே. மிண்டாதருடி. ஓ சாரி.
மச்சான் ஆ சொல்றா. உங்க லவ்வர் கொல்லாம். தன்னே ம், தேங்க்யூ. அச்சோ பயலுக்கு நாணத்தை கண்டா. லைக் சும்மா இருல. அப்போ மச்சான் லவ் வந்ததோட எல்லாம் கூடவே வந்துட்டு இருக்கு போல. டேய் சும்மா இருடா, சிஸ்டர் இருக்காங்க. குழப்பம் இல்ல. ஆ தேங்க்ஸ் சிஸ்டர். மச்சான் நான் உன்னை ஜோய்க்கா வந்தல்லே, அப்போ விதுனும் வந்து சம்சாரிச்சு. பரடே அது இன்னும் நீ பறஞ்சு தீத்துல்லே. ആ ഇല്ല. പറ. നീ നേരമേ പറഞ്ഞല്ലേ നിന്റെ അനിയത്തിയോടെ കൂട്ടുകാരിന്റെ ഹസ്ബൻഡ്. அவர்ல என்கிட்ட அவர் பேசிட்டு இருக்கும் போது அவர் வைஃப சைட் அடிக்கிறாருடா. கடவுளே டேய் செட்ட ஏன்டா? கிறுக்கண்டா நீ. இல்ல மச்சான், அது கூட குழப்பம் இல்லடா. பின்னையா அவர் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு அறியாத அவர் என்கிட்ட பேசிட்டு நின்னுட்டு இருந்தப்போ அந்த பொண்ணை பார்த்துட்டாரா. அந்த பொண்ணு பார்த்துச்சான்னு கரெக்டா கவனிக்கல, ஆனா இவரை பார்த்தாரு. இவரை பார்த்துட்டு என்ன ப்ரோ சைட் அடிக்கிறீங்களான்னு கேட்டேன்டா. பாவி டேய் அவர் எத்தனை வலிய பிசினஸ் மேனு அறியாமாடா நினக்கு. ஏன் பிசினஸ் மேனுக்கு சைட் அடிக்கூடாதா? இவன் வேற போடா டேய். சரி அதெல்லாம் இருக்கட்டும், நினக்கு நாளை பிசினஸ் ஒன்றும் இல்லே? ஒரு மீட்டிங் உண்டு. ஓகே ஓகே மச்சான் நாளை இல்லடா இன்னும். இன்னும் சரி மச்சான், பர்த்டே நல்லா பொழிச்சாச்சு. இனி நானும் கிளம்புறேன். அதுக்குள்ள திரிக்காம போனா? இல்ல மச்சான், இனி மீட்டிங் வேற இருக்கு, அதுக்கப்புறம் நான் கிடந்து உறங்கிடுவேன். அதான்டா. சரி சரி உன் ஆளு கூட்டிட்டு போவேன். என்ஜாய் பண்ணு. ஆப்ரேஷன் எப்போ? டாக்டர் ஃபாரின் போயிடா, അതുകൊണ്ട് ഒന്നും ചെയ്യാൻ പറ്റുന്നില്ല இப்போ. குழப்பம் இல்லடி, കുറച്ചു நாள் இரு. ஆறாமற செய்தா மதி. மைனர் ஆப்ரேஷன் தானே? ஆமாண்டா மச்சான். பேடிக்கேண்டாம். ம் பின்ன வீதுன் வந்தது விசேஷம். ஜாலியா போவீங்க நீயும் ஆளும், கரெக்டா? ம் அச்சிச்சோ வெக்கம் வெக்கம் வெக்கம். ஐயோ போடா கிறுக்கா.